ஹாய் தங்கங்களா. நம்ம பரமார்த்த குரு கதைகள் அடுத்த கதை பார்க்கலாமா? ஓகே. ஒரு நாள் பரமார்த்த குருவும் அவரோட சீடர்களும் அவங்களோட ஆசிரமத்தில் இருந்தாங்க. அப்போ பரமார்த்த குரு வீட்டுக்குள்ள அடுப்பங்கரையில் ஏதோ பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு திடீர்னு மட்டி மட்டி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. மட்டி ஓடி போய் அந்த குரு கிட்ட போயிட்டு, என்ன குருவே என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ குரு சொல்கிறாரு, டேய் உப்பு தீந்து எத்தனை நாள் ஆச்சு, கொஞ்சம் கூட உப்பே இல்லை ஆசிரமத்தில், இதை நீ கவனிக்கவே இல்லையா, போய் உப்பு வாங்கிட்டு வாடா அப்படின்னு கத்துறாரு குரு. சரிங்க குருவே, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான்னே குரு என்ன பண்ணுறாரு, ஒரு 5 காசை அவன் மட்டி கையில் கொடுத்து உப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புகிறாரு. 5 காசுன்னா உங்களுக்கு தெரியுமாடா? ஏன்னா 5 காசு இப்போ இல்லை, முன்னாடி இருந்துச்சு. 5 காசு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போது 100 காசு சேர்ந்தது தான் நம்மளோட 1 ரூபி, 1 ரூபா. கரெக்டா? அதில் 5 காசோட மதிப்போட ஒரு காயின் முன்னாடி இருந்துச்சு. அதில் 5ன்னு எழுதியிருக்கும், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், 5ன்னு எழுதியிருக்கும். அதுதான் 5 காசுன்னு சொல்லுவோம். அப்புறம் அடுத்து 25 காசு சேர்ந்து 4னா அப்படின்னு சொல்லுவாங்க, 25ன்னு எழுதியிருக்கும் அதில். அப்புறம் 50 காசு உங்களுக்கு தெரியும்ல, 50 பைசா, அது வந்து 50 காசு. இப்படி 100 காசு சேர்ந்தா ஒரு ரூபான்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு காயின் இருக்குது. சரியா? இப்படி தான். இப்போ அந்த காலத்தில் 5 காசு இருந்தது, அதனால் அதுவும் உப்பு விலை ரொம்ப கம்மி தான், அதனால் 5 காசுக்கே உங்களுக்கு உப்பு கிடச்சிரும். அப்போது குரு வந்து 5 காசு மட்டும் மட்டிக்கிட்ட கொடுத்து போய் உப்பு வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாரு. அப்போது அனுப்பும்போது அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, டேய் இங்கே பாரு, கடைக்காரன் ரொம்ப மோசமானவன். போன தடவை உப்பு கேட்டப்போ ரொம்ப அழுக்கான உப்பு கொடுத்துட்டான். அப்படி பார்க்குறதுக்கே பழுப்பாக இருக்கும். அந்த உப்பை கொடுத்துட்டு அது நல்லாவே இல்லை. அதனால் நீ என்ன பண்ண, உப்பு வாங்கும்போது பார்த்து வாங்கு, அது நல்ல வெள்ளை வெளியேன்னு இருக்கணும், நல்ல உப்பான்னு கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் மட்டி, சரி குருவே, நான் கேட்டு நல்ல உப்பா கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. ஆனால் குரு அவனை சும்மா விடலை, திருப்பி திருப்பி சொல்கிறாரு, டேய் நல்ல உப்பா, சுத்தமான உப்பா, அழுக்கே இல்லாத உப்பா வாங்கிட்டு வரணும்டா, பார்த்து வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. அதோடு அவன்கிட்ட நல்லா கேட்டு கடைக்காரன் வந்து நல்ல உப்பு தான், நல்ல உப்பு தான், அழுக்கில்லாத உப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து அழுக்கான உப்பை கொடுத்துருவான். அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்ல உப்பை வாங்கிட்டு வா, அழுக்கில்லாத உப்பா வாங்கிட்டு வா, ஆசிரமத்துக்குள்ளே உப்பு வரும்போது அது அழுக்க அறிஞ்சு நான் உன்னை தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு குரு. அப்போ மட்டி இருந்துட்டு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க குருவே, நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 காசை எடுத்துகிட்டு போகிறான். ஊருக்குள்ளே போகணும். இவங்க ஆசிரமம் எங்கே இருக்குன்னா காட்டுக்குள்ளே இருக்கும். அங்கே உப்பு வாங்கணும் இல்லை மற்ற சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னா இவங்க ஒரு ஆற்றை கடந்து பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகணும். அப்படி தான் மட்டி என்ன பண்ணுறான், ஆற்றை கடந்து ஊருக்குள்ளே போகிறான். ஊருக்குள்ளே போய் முன்னாடி இருந்த ஒரு கடையில் போய், பலசரக்கு கடையில் போய், அண்ணா உப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த கடைக்காரர் இருந்துட்டு அவருக்கு நல்லா தெரியும், பரமார்த்த குருவையும் தெரியும், அந்த அவரோட சீடர்களையும் நல்லாவே தெரியும். அதனால் மட்டி வந்திருக்கான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ மட்டி, உப்பு வேணுமா, கொஞ்சம் ஒரு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ அதெல்லாம் முடியாது, நீங்கள் உப்பு கொடுங்க அப்படிங்கிற மட்டி. அப்போது இந்த கடைக்காரரும் மற்றவங்களுக்கு சாமான்லாம் எடுத்து கொடுத்துட்டு, சரி சரி பையன் நீட்டு டக்குன்னு உப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உப்பு எடுத்து பைக்குள்ளே போடுறதுக்கு பார்க்குறாரு. அப்போ மட்டி இருந்துட்டு பையை திறக்க மாட்டேன்றான். திறக்காமல், எனக்கு முதல்ல உப்பை பார்க்கணும், உப்பு நல்ல உப்பா அழுக்கான உப்பான்றதை பார்க்கணும் அப்படின்றான். அப்போ அந்த கடைக்காரர் இருந்துட்டு, என்ன எப்படி சொல்கிறேன், என் கடையில் இருந்து அழுக்கான உப்பு வருமா, அதெல்லாம் இல்லை, நல்ல உப்பு தான் எல்லாம், பையன் நீட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மட்டி இருந்துட்டு விடலை, இல்லை இல்லை, போன தடவை இந்த மாதிரி தான் நல்ல உப்புன்னு சொல்லிட்டு அழுக்கான உப்பு கொடுத்துட்டீங்க. இப்போது குரு என்ன திட்டினார் தெரியுமா, இந்த தடவைலாம் அப்படிலாம் நாங்கள் ஏமாற மாட்டோம், அதனால் நீங்கள் நல்ல உப்பான்னு எனக்கு காமிங்க, நல்ல உப்பு மட்டும்தான் போடணும், அழுக்கில்லாத உப்பு வேணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மட்டி ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். கூட்டம் வேறு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போது இந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் இதுவே கூட்டத்தை கவனிக்க முடியாமல் ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ வந்து இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்க, டக்குன்னு பையன் நீட்டு நான் போட்டுட்டு போகிறேன், இல்லாட்டி உப்பு வேணானே போ அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் அந்த பக்கமாக திரும்புகிறார். உடனே மட்டி இருந்துட்டு, சரி சரி நல்ல உப்பு தானே போடுங்க அப்படின்னு பையை ஓப்பன் பண்ணிடுறான். அப்போது அந்த கடைக்காரரும் வந்து உப்பை போட்டுடுறாங்க, 5 காசு வாங்கிட்டு வட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. மட்டி உப்பை வாங்கிட்டு கடைக்காரர் சொன்னதை நம்பி உப்பு வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பயம், ஐயோ திருப்பி திருப்பி சொல்லி அனுப்பிச்சாரே குரு, நல்ல உப்பான்னு பார்த்து வாங்க சொல்லி, ஒரு வேளை அழுக்கு உப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு மட்டிக்கு. அப்படியே யோசிச்சுட்டே கவலையோடு, இப்போ அழுக்கு உப்பாக இருந்தால் குரு ரொம்ப திட்டுவாரே அப்படின்னு யோசிச்சுட்டே வர்றான். யோசிச்சுட்டே ஆற்று பக்கத்தில் வந்துட்டான்.
ஆத்துக்கிட்ட வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது இவன் காதில் விழுது. அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறான், டேய் உன் கால் நல்லா கழுவு, காலில் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாரு, இந்த தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவு, அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காலை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறான், அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அப்போ இவங்க பேசினதை கேட்டுட்டு இருந்த மட்டிக்கு வேகமாக மூளை சுறுசுறுன்னு வேலை பார்க்குது. என்ன யோசிச்சான்னா, ஆஹா இந்த ஆற்று தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவுனா அழுக்கெல்லாம் போயிடுதே, அப்போ நம்ம கையில் இருக்க உப்பு ஒருவேளை அழுக்கான உப்பாக இருந்தா அதையும் நல்லா தேய்ச்சி கழுவுனா அந்த அழுக்கெல்லாம் போயிடும்ல அப்படின்னு மட்டி யோசிக்கிறான். அப்போ சரி, நம்ம யோசித்தது கரெக்டு தான், நம்ம தான் புத்திசாலியாச்சே, நம்ம கரெக்டாக தான் யோசிப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கையில் மூட்டையில் இருக்க உப்பை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவலாம், அப்படியே அந்த அழுக்கெல்லாம் கரைஞ்சி போயிடும்ல. அப்புறமா இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் நம்ம குருக்கிட்ட கொடுத்துடலாம், குரு சந்தோஷப்படுவார், சந்தேகம் இல்லாமல் நம்ம நல்ல உப்பை கொண்டு போன மாதிரி ஆகிடும் இல்லையா அப்படின்னு மட்டி என்ன பண்ணுறான், அப்படியே ஆற்றுக்குள்ளே மூட்டையோடு அந்த உப்பை வந்து உள்ளே விடுறான். தண்ணியில் உள்ளே விட்டுட்டு அப்படியே அந்த மூட்டை துணியை வந்து அப்படியே கச்ச 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 கச்சான்னு தேய்க்கிறான். அப்படியே தேய்க்க என்னாகும், உப்பு என்னாகும், தண்ணியில் கரைச்சா தண்ணியில் கரைஞ்சி போயிடும் இல்லையா. அவன் துணி மூட்டையில் தானே வச்சுருப்பான், அப்போல்லாம் பிளாஸ்டிக் இல்லை இல்லையா, துணி மூட்டையில் உப்பு இருந்ததுனால அப்படியே அந்த உப்பில் தண்ணி பட்டு அந்த உப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருந்துச்சு. இவனும் அழுக்கு நல்லா போகணும், கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது, உப்பு வெள்ளையேர்னு இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், நல்லா 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவைன்னு நல்லா தேய்க்கிறான். தேய்க்க வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ மட்டி நினைக்கிறான், ஆஹா அப்படின்னா எவ்வளோ அழுக்கு இருக்கணும் இந்த உப்பில், எவ்வளோ அழுக்கு இருந்தால் அது அப்படியே அழுக்கு கரைஞ்சி போகிறதுனால இந்த வெயிட் குறையிறது கூட நமக்கு தெரியுது பாரு, அதோட கனமே குறைஞ்சிருச்சு, அவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மட்டி என்ன பண்ணுறான், வேகமாக தேய்க்கிறான். தேய்க்க நல்லா வெயிட் குறைஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறான், அப்பாடா இதுக்கு மேலே அழுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம இப்போது இந்த மூட்டையை எடுத்துகிட்டு கொண்டு போய் குருகிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகிறான். அந்த மூட்டையில் என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லை. அவன் என்ன நினச்சிட்டான், இருக்க அழுக்கெல்லாம் போயிடுச்சு, அதனால தான் கனம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த உப்பு மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். கையில் கொண்டு போய் குருக்கிட்ட கொடுத்துட்டான். கொடுக்கும்போது சொல்கிறான், குருவே நல்லா பார்த்துக்கோங்க, உப்பு சுத்தமான உப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குரு வந்துட்டு, நீ நல்லா கேட்டு வாங்கினியா, பார்த்து வாங்கினியா, அழுக்கான உப்பை கொடுத்து ஏமாத்திரலையாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மட்டி சொல்கிறான், ஏதோ உப்பை எடுத்து போட்டான், ஆனால் நான் அது அழுக்கு இல்லாமல் நல்லா வர வழியிலேயே ஆற்றுல நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வந்துட்டேன், அதனால நல்ல உப்பு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு இப்போ அப்படின்னு சொல்கிறான் மட்டி. ஓ அப்படியாடா, அப்போ தேய்ச்சி கழுவி அழுக்கெல்லாம் எடுத்துட்டியா உப்புல இருந்து அப்படின்னு பரமார்த்த குருவும் ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்லையே, நல்ல மூலக்காரனாக வேலை பார்த்துருக்கியே அப்படின்ட்டு மூட்டையை ஓப்பன் பண்ணுறாரு. மூட்டைக்குள்ளே ஒன்றுமே இல்லை. 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுது. மட்டிக்கும் அதிர்ச்சி ஆயிடுது, பரமார்த்த குருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா மூட்டைக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க. அப்புறமா யோசிச்சுட்டு குரு கேட்குறாரு, என்னடா உப்பை தேய்ச்சி கழுவுனா அழுக்கு போயிடுச்சுன்னு சொன்னேன், சரி இப்போ உப்பைங்க அப்படிங்கிறாரு. அப்போ மட்டி இருந்துட்டு, உப்பு ஆமாம் அழுக்கெல்லாம் போயிடுச்சு குருவே, நான் பார்த்தேனே அழுக்கெல்லாம் போச்சு, ஆனால் உப்பு எங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். இவங்க அதிர்ச்சியாகி கத்துறதை பார்த்துட்டு மற்ற 4 சீடர்கள் ஓடி வராங்க. என்னாச்சு குருவே, என்னாச்சு மட்டி அப்படின்னு கேட்டு வந்தோடனே இவங்க சொல்கிறாங்க, இங்கே பாடுறா, கடையில் போய் 5 காசுக்கு உப்பு வாங்கிட்டு வந்தான், வர வழியில் அழுக்கு போக அந்த உப்பை தேய்ச்சி கழுவிட்டு வந்திருக்கான், அப்போது அழுக்கெல்லாம் போயிட்டு மிச்சம் நல்ல உப்பு உள்ளே இருக்கணும் இல்லையா, மூட்டைக்குள்ளே இருக்கணும் இல்லையா, மூட்டைக்குள்ளே உப்பை காணோம்டா அப்படிங்கிறாரு குரு. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம், மூட்டைக்குள்ளே இருந்த உப்பு இப்போ எங்கே போச்சு, அழுக்கு போயிட்டு நல்ல உப்பு மூட்டைக்குள்ளே தானே இருந்திருக்கணும், எங்கே போச்சு அப்படின்னு 5 சீடர்களும் அந்த பெரிய குருவும் உட்காந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கதை. இன்னும் உப்பு எங்கே போச்சு, இது ஒரு விந்தையாக இருக்கே அப்படின்னு வியந்துக்கிட்டே இருந்தாங்களாம் அன்றைக்கி முழுக்க. இதுதான் பரமார்த்த குருவோட அடுத்த கதை. சரியா, இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. உப்பு தண்ணியில் கரைஞ்சி போகும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. உப்பு காணோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் அந்த 6 பேரும். சரி, ஓகே, அடுத்து இன்னொரு கதை இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகேவா, பாய்.